இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள் அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா, இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்த நினைச்சிங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில் யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்போ சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைல்லே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்போ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்கே நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போகிறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்களோ. உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா, தற்குறியா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி, அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? இப்படியெல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க.
அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். மறுபடியும் சொல்றேன், நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி. என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னென்னலாம் பண்ணி எப்படியெல்லாம் தடுத்துடலான்னு. ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சியை நீங்கள் இந்த எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒன்று யூஸ் பண்ணுவீங்கள, இந்த பழைய டெக்னிக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினச்சிங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியை செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. இந்த கடைசி லாஸ்ட் 1 மந்த்தாக நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் அறிவித்தோம். அதில் ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்பில் அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில்? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்லேருந்து அடித்த அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அலைஞ்சிங்க. ஆனால் இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவாக இருக்கிற அதே டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணா. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்கள் தான் அந்த நிதி சம்பந்தமாக இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்கள் கூடவே நிற்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்கிறீங்களே, அதில் என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாமல், ஒரு தெரு விடாமல் போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்போவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேலே போடுறாங்க.